ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19 கட்சிகளை பார்த்திங்கன்னா அலற விட்டுருக்காருங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வருகின்ற 28ஆம் தேதி பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற புதிய கட்டிடத்தை பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி திறந்து வைக்கிறாருங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா பல்வேறு கட்சியினரை பார்த்திங்கன்னா அழைப்புதல் கொடுத்துருக்காங்க. ஆனால் காங்கிரஸ் உட்பட ஒரு 19 கட்சிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக பார்த்திங்கன்னா யாருமே போகக்கூடாது. முக்கியமாக குடியரசுத் தலைவர் தான் அதை ஓப்பன் பண்ணி வைக்கணும், பிரதமர் ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது. குடியரசுத் தலைவருக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு அறிவுரையும் சொல்லலை, அதனால் யாருமே போகக்கூடாது அப்படின்ட்டு காங்கிரஸ் சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூப்பிட்டு அவங்ககிட்ட எல்லாம் பொறுமையாக சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகள்னா ஒன்று அதிமுக, இன்னொன்று பார்த்திங்கன்னா திமுக. திமுக பார்த்திங்கன்னா காங்கிரஸின் அடிமையை கூட சொல்லலாங்க. காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி. அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து பெரிய கட்சி அப்படின்னா அது அதிமுக. அதிமுக கிட்ட பார்த்திங்கன்னா கேட்கல பார்த்திங்கன்னா அதிமுகவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எம்பியாக இருக்கிற நம்ம சிவி சண்முகம் ப்ளஸ் தம்பிதுரை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு அழைப்புதல் வந்திருக்குங்க, பாரத பிரதமர் மோடி திறந்து வைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுக்கணும், நாங்கள் கண்டிப்பாக போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா 19 கட்சிகள் பார்த்திங்கன்னா அவர்கள் மட்டும் போகிறாங்க, நாங்கள் போகக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மை, அதாவது மற்றவங்களாம் பயந்துட்டு இருக்கிற மாதிரியான மனப்பான்மையை பார்த்திங்கன்னா அவர்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா அதிமுகவோட பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட 19 கட்சிக்காரங்களை பார்த்திங்கன்னா அலற விட்டுருக்காருங்க. ஏன் அவங்களுக்கு எல்லாத்தில நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அலற விட்டுருக்காருங்க. இதனால் பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவுக்கு பார்த்திங்கன்னா அதிமுக சார்பாக அனைவரும் போகிறதா பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையில் இருக்குங்க. மற்ற கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தாங்க இருக்காங்க. ஆனால் ஒருபோதும் நாடாளுமன்றம் திறப்பு விழா யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியே இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரசியல் சார்ந்த எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நம்ம சேனலில் போட்டுதாங்க இருக்கும். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.